மேசராசி பரணி நட்சத்திரம். ஸோ உங்களுக்கு வந்து கடந்த 4 வருஷமா வந்து பெண் வந்து அமையாம இருக்குது. ஸோ எப்பதான் திருமணம் நடக்கும்? என்ன காரணம்? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு வந்து தோஷம் பெறாத ஜாதகம் தான். ஆனா உங்களுக்கு வந்து சுக்கிரன் 8ல மறையறாரு. செவ்வாய் ஆட்சி பெற்று உங்களுக்கு வந்து ராகு, அதுபோக சூரியன் கூட சேர்க்கை பெற்ற ஜாதகமா இருக்குது. ஸோ அப்ப ஜாதகருக்கு வந்து தோஷம் பெறாட்டினால் கூட உங்களுக்கு வந்து ஒரு சூஸியா நீங்க இருக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஒரு பெண்ண வந்து இப்படிதான் நமக்கு பெண் அமையணும், இப்படிதான் பெண்ண வந்து நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ள நீங்க வர்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு இழுத்து அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி ரைட். அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ அத ஓரமா தூக்கி வச்சுக்கோங்க. இப்ப வந்து ராசிக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குதா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து இந்த வருஷம் ராசிக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. காரணம் வந்து ராசிக்கு 3ல வந்து உங்களுக்கு குரு. இந்த குரு வந்து அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் எக்ஸாம்பிள் 2026வது வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களோட திருமண வாழ்க்கைய வந்து குரு பகவான் பார்க்கறதுனால திருமண மாலை ஸ்டில் உங்களுக்கு பூத்து தான் இருக்குது. நீங்க ரெடினா உங்களுக்கு வந்து கையில காசு ரெடினா, பொண்ணு ரெடினா தாராளமா நீங்க வந்து அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள கூட திருமணம் பண்ணிக்கலாம். அதே மாரி உங்களோட ஜனன ஜாதகத்துல செவ்வாய் தான் திசை நடத்துறார். செவ்வாய் திசையில சுக்கிரன் வந்து புத்தி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த செவ்வாய் திசையில சுக்கிர புத்தி வந்து உங்களுக்கு வந்து நல் ஒரு வரனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி நல் ஒரு வரன் வந்தா மட்டும் திருமணம் பண்ணுங்க. 4 வருஷம் திருமணம் நடக்கலன்றத பத்தி நீங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. 4 வருஷம் வந்து உங்களுக்குரிய அந்த மனைவி ஸ்தானம் அமையல. அதனால அது வந்து இவ்வளவு நாள் இழுத்தடிச்சிச்சு அப்படின்றத நினைவில் வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தகுந்தாற் போல நீங்க பெண்மணிய தேடுங்க. அது வந்து உங்க ஜனன ஜாதகத்துக்கு ஒத்து வர மாரி பெண்மணிய தேடுங்க. அந்த மாரி பெண்மணி ஜாதகம் அமைப்பு வந்துச்சு அப்படின்னா, தாராளமா நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். இப்பயும் உங்களுக்கு திருமண மாலை பூத்தா இருக்குது. இந்த வருஷத்தையும் அடுத்த வருஷத்தையும் மிஸ் பண்ணிறாதீங்க. பாஸ்ட்டா உங்களோட திருமணத்துக்குரிய வேலைகள கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இனிதே உங்களுக்கு திருமணம் நடந்தே முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?